வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோபு 12ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 37.59% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். வலிமைமிகு செயல்களில் தெரியும் கடவுளின் ஞானம். அதற்கு யோபு உரைத்த மறுமொழி: உண்மையிலும் உண்மை, நீங்கள்தாம் எல்லாம் தெரிந்தவர்கள். உங்களோடு ஞானமும் ஒழிந்துவிடும். உங்களைப் போல அறிவு எனக்கும் உண்டு. உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்லன். இத்தகையவற்றை யார்தான் அறியார்? கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பர்க்கு நகைப்புப் பொருள் ஆனேன். குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்புப் பொருள் ஆனேன். இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள். அடிசறுக்கிய என்னை தாக்குகின்றீர்கள். கொள்ளையரின் கூடாரங்கள் கொழிக்கின்றன. இறைவனைச் சினந்தெழச் செய்வோரும் கடவுளுக்குச் சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர். இருப்பினும் விலங்கிடம் வினவுக, உமக்கு அது கற்றுக் கொடுக்கும். வானத்துப் பறவை உமக்கு அறிவுறுத்தும். அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசுக, அவை உமக்கு கற்பிக்கும். ஆழியின் மீன்கள் உமக்கு அறிவிக்கும். இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதான் இதை செய்தது என எது அறியாது? அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன. செவி சொற்களைப் பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு உணவைச் சுவைத்து அறிவதில்லையா? முதியோரிடம் ஞானமுண்டு, ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு. ஞானமும் வலிமையும் அவரிடமே உள்ளன. ஆலோசனையும் அறிவும் அவர்க்கே உரியன. இதோ, அவர் இடிச்சிடுவதை எழுப்பிட இயலாது. அவர் அடைத்திடுபவரை விடுவித்திட முடியாது. இதோ, அவர் மழையைத் தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம். வெளியே அத வரவிடுவாரெனில் நிலத்தையே மூழ்கடிக்கும். வல்லமையும் மதிநுட்பமும் அவருக்கே உரியன. ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரே. அமைச்சர்களை அறிவிழக்கச் செய்கின்றார். நடுவர்களை மடையர்கள் ஆக்குகின்றார். அரசர்களின் அரைக்கச்சையை அவிழ்க்கின்றார். அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றார். குருக்களைத் தம் நிலையிலிருந்து விழச் செய்கின்றார். நிலை பெற்ற வலியோரைக் கவிழ்த்து வீழ்த்துகின்றார். வாய்மையாளரின் வாயை அடைக்கின்றார். முதியோரின் பகுத்துனர் மதியை பறிக்கின்றார். உயர்குடி மக்கள் மீது வெறுப்பினை பொழிகின்றார். வலியோரின் கச்சை கழன்று போக செய்கின்றார். புரியா புதிர்களை இருளினின்று இலங்கச் செய்கின்றார். காரிருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றார். மக்களினங்களை பெருகச் செய்கின்றார். பின்பு அழிக்கின்றார். மக்களினங்களை பரவச் செய்கின்றார். பின் குறையச் செய்கின்றார். மண்ணக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அழிக்கின்றார். வழியிலா பாழ்வெளியில் அவர்களை அலையச் செய்கின்றார். இருளில் ஒளியிலாது தடவுகின்றார்கள். குடித்தவர் போல் அவர்களை தடுமாற வைக்கின்றார். நாம் 1189 அதிகாரங்களில் 448 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.